ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான டெஸ்ட் சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த டெஸ்ட்டில் மொத்தம் 15 கேள்வி இருக்கும். இந்த 15 கேள்வியில் உங்களால் எத்தனை கேள்விக்கு சரியாக பதில் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டத்தை தலைமையேற்று நடத்திய முதல் முஸ்லீம் தலைவர் யார்? சரியான பதில் பத்ருதீன் தியாப்ஜி. இந்திய விடுதலை போராட்டத்தில் வரலாற்றில் பின்வரும் தலைவர்களுள் காங்கிரஸின் மிதவாத தலைவர் என குறிப்பிடப்பட்டவர் யார்? சரியான பதில் கோபால கிருஷ்ண கோகலே. எங்கிருந்து பி.ஆர். அம்பேத்கரை தேர்ந்தெடுப்பதை காங்கிரஸ் உறுதி செய்தது? சரியான பதில் பம்பாய். இந்தியாவில் தேசிய வருமானத்தை கணக்கீடு செய்யும் அமைப்பு எது? சரியான பதில் மத்திய புள்ளியியல் அமைப்பு. கீழ்கண்டவற்றுள் வரி அல்லாத வருவாய் எது? சரியான பதில் நாணயம் அச்சிடுதல். கீழ்கண்டவற்றுள் மொத்த விலை குறியீட்டின் கணக்கெடுப்பில் சேர்க்கப்படாத பொருள் யாது? சரியான பதில் கல்வி. இயற்பியல் கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதை சார்ந்தது? சரியான பதில் பொருளின் நிறை. வேக உற்பத்தி அணு உலைகளில் குளிர்விப்பனாக பயன்படுத்துவது? சரியான பதில் திரவ சோடியம். நேரத்தை பொறுத்து இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம் என்ன? சரியான பதில் திசை வேகம். மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரை நியமனம் செய்பவர் யார்? சரியான பதில் ஆளுநர். எந்த சரத்தானது பொது சிவில் சட்டம் பற்றி குறிப்பிடுகிறது? சரியான பதில் சரத்து 44. கட்சித்தாவல் தடை சட்டம் தொடர்பான அட்டவணை எது? சரியான பதில் 10வது அட்டவணை. மலேரியா, மஞ்சள் காய்ச்சல், பில்லேரியாசிஸ் நோய்கள் எதன் மூலமாக பரவுகின்றன? சரியான பதில் கொசுவின் மூலம். இந்தியாவில் கருவியலின் தந்தை என அழைக்கப்படும் விஞ்ஞானி யார்? சரியான பதில் போச்வானி. உலகின் நன்னீர் இருப்பு சதவீதம் எத்தனை? சரியான பதில் 2.4%.